Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல கல்யாண வீட்டு ரசப்பொடி நல்ல ஒரு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம கல்யாண வீடுகள்ல போனோம் அப்படினா ஒரு ரசம் ஒன்னு சாப்பிடுவோம். அந்த மணமா இருக்கட்டும், சுவையா இருக்கட்டும் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க. ஆனா அதுவே நம்ம வீட்ல நம்ம ட்ரை பண்ணும்போது சில சமயங்கள்ல ஒழுங்கா வந்துரும். ஆனா ரசம் மட்டும் பல சமயங்கள்ல சொதப்பிடும். அதுவும் முக்கியமா விருந்தாளிகள் வந்தா. ஆனா ஒரு முறை இந்த பொடியை நீங்க அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படினா போதும். Just ஒரு ஸ்பூன் மட்டுமே போட்ட உடனே போதும் 10 நிமிஷத்துல உங்க வீட்ல சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆயிடும். நல்ல மணக்க சுவையா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு panல 125 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு எல்லாமே கிராம் அளவுகள சொல்றேன். மிதமான தீயில வச்சிட்டு அந்த துவரம்பருப்பை வறுக்க ஆரம்பிங்க. நல்லா ஃபாஸ்டா வச்சிட்டு வறுக்க கூடாது. அந்த மாதிரி வறுக்கும்போது பாத்தீங்கன்னா சட்டுன்னு வந்து அந்த துவரம்பருப்பு மேலே வந்து கருகி போன மாதிரி ஆயிடும். வறுபடாம போய்டும். மிதமான தீயில வச்சிட்டு வறுக்கும்போது எல்லா பக்கமே நல்லா சிவந்து வரும். நல்லாவும் வறுபட்டு வரும். அப்பதான் ரசம் வந்து நல்ல வாசனையாவும் சூப்பராவும் இருக்கும். இப்போ பாருங்க நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இத நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அடுத்ததா 50 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம். ரசம்னாலே மிளகு, ஜீரகம் தான் வந்து ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ மிளகும் அதே மாதிரி லைட்டா அப்படி வெடிபட்டு வர ஆரம்பிக்கும். மிதமான தீயிலே வச்சிட்டு எப்பவுமே வறுக்கணும். அப்பதான் எல்லாமே வந்து நல்லா வறுபட்டு வரும். ரசப்பொடி நல்ல வாசனையாவும் இருக்கும் முக்கியமா. இப்போ பாருங்க இதுவும் வறுபட்டுடுச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா 35 கிராம் அளவுக்கு மல்லி, அதாவது கொத்தமல்லி விதை எடுத்துருக்கேன். அதையும் மிதமான தீயில வச்சுட்டு வறுத்துக்குங்க. நல்ல ஒரு வாசனை வரும். லைட்டா அப்படி நிறம் மாதிரியும் வரும். இப்போ இதையும் நம்ம அதே பிளேட்லயே மாத்திக்கலாம். அடுத்ததா 50 கிராம் அளவுக்கு சீரகம், அதாவது சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் சட்டுன்னு வந்து வறுபட்டுரும். ஸ்டவ் கம்ப்ளீட்டா சிம்ல வச்சு வருங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பேன் வந்து நல்லா ஹீட்டா இருக்கு. இப்போ பாருங்க வறுபட்டு வந்துருச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்லயே மாத்திக்கலாம். அடுத்ததா 20 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்க்கிறேன். ரசத்துக்கு வெந்தயமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா கொஞ்சமா இந்த மாதிரி வெந்தயம் சேர்த்து ரசப்பொடி ரெடி பண்ணி பாருங்க. அந்த ரசம் வந்து சூப்பரா இருக்கும். வெந்தயம் வந்து நல்லா வறுபடணும். சில பேர் வறுபடாம அப்படியே சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது தான் கசப்பு அந்த மாதிரி வரும். நல்லா இந்த மாதிரி சிவந்து வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வறுத்துக்கணும். நல்ல வாசனையா இருக்கும் ரசம் இதை சேர்த்து செய்யும் பொழுது. இப்போ இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுத்ததா மிளகாய் 25 கிராம் சேர்த்துக்கலாம். கடாய் ஏற்கனவே வந்து நல்ல ஹீட்ல இருக்கும். ஜஸ்ட் போட்ட உடனே லைட்டா ஒரு 2-3 தடவை அப்படி ஒரே நிமிஷத்துலே அப்படி பண்ணிட்டு எடுத்துருங்க. அடுத்ததா பெருங்காயம் 25 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். பொடி பெருங்காயத்தை விட இந்த மாதிரி வந்து கட்டி பெருங்காயத்தை சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல வாசனையா இருக்கும். ஏன்னா ரசம்னாலே பெருங்காய பொடி தான் அந்த நல்ல ஒரு அந்த மணத்தை வந்து தூக்கி கொடுக்கறது. பெருங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டா அப்படி வறுத்த பிறகு கொஞ்சம் அப்படியே உருகி வர ஆரம்பிக்கும். கரண்டியால வச்சு லைட்டா அப்படி சின்னதா குத்தி விட்டுக்குங்க. அப்பதான் மிக்சியில வந்து அரைப்பறதுக்கு நமக்கு சௌரியமா இருக்கும். அடுத்ததா கருவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை இலைகள் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமா சேர்த்துக்குங்க. நல்ல மணமாவும் இருக்கும், சுவையாவும் இருக்கும். அந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மை எல்லாம் போகணும். அப்பதான் வந்து அந்த பவுடர் வந்து ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். சப்போஸ் வெளிநாடுகள்ல எல்லாம் உங்களுடைய சொந்தக்காரங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா இந்த ரசப்பொடி வந்து செய்து கொடுக்கலாம். ரொம்ப நாள் ஆனாலும் 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. இப்ப பாருங்க இந்த மாதிரி அந்த ஈரத்தன்மை எல்லாமே போகிற அளவுக்கு இந்த கருவேப்பிலை வந்து வறுபட்டு இருக்கணும். இப்ப எல்லாமே நல்லா ஆறி இருக்கு. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கூடவே 3 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. உப்பு ஏன் சேர்க்கிறேன் அப்படின்னா கல்லுப்பு கூட நீங்க தாராளமா பயன்படுத்தலாம். இந்த பவுடர் வந்து ரொம்ப நாளைக்கு அந்த பூச்சி, வண்டு அந்த மாதிரிலாம் வைக்காம இருக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்க்கிறோம். உப்பு மஞ்சள் பொடியும். இப்போ இதை நல்லா நைஸாலாம் அரைக்கணும் அப்படின்னு கிடையாது. ரசப்பொடி அப்படின்னாலே கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ நம்ம ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். இதுவே உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா பல்காக கூட ரெடி பண்ணிவிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி சின்ன பாட்டிலில் வச்சுட்டு மிச்சத்தை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இது மேக்ஸிமம் 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வச்சு நம்ம ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு ரசம் செய்ய போகிறேன். அதாவது சாம்பார் நம்ம குழம்பு அது மாதிரி வைக்கிறோம்ல, அதுக்கு அடுத்ததாக இது கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு ரசம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ், அதாவது ரொம்ப பெரிய நெல்லிக்காய் சைஸ்னால ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன்.
நான் இந்த புளியை வந்து ஊற வைக்கிறதுக்கு எந்த தண்ணி பயன்படுத்தியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணீர். நம்ம சாதம் வைக்கிறதுக்காக அரிசி வந்து ஊற வைப்போம்ல, அந்த ஊற வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 2-3 முறை வந்து அரிசியை வந்து கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வைப்போம்ல, அந்த தண்ணியில் வந்து நான் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரசத்தினுடைய மனமாக இருக்கட்டும் சுவையாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த ரசம் வந்து ஒரு நேரம் போல் வராது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே உங்களுடைய ரசம் வந்து பர்ஃபெக்டாக வரும். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கையை வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ரசத்துக்கு எண்ணெய் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாவை உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். அடுத்ததாக ஒரு 5 பல்லு அளவுக்கு பூண்டை வந்து தோலோட தட்டிட்டு சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 2 பச்சை மிளகாவை கீறி விட்டு அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுங்க. கூடவே நம்ம மசிச்சு வச்சிருந்தோம்ல தக்காளி, அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, நம்ம ஏற்கனவே மஞ்சள் பொடி சேர்த்து தான் பவுடர் பண்ணியிருக்கோம், கொஞ்சமாக சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ நம்ம வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பவுடர் 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. ரசத்தை வந்து எப்பயுமே வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பட்டுன்னு வந்து ரசம் வந்து கொதி வந்துடும், ஆனால் டேஸ்ட் வராது. இது ரொம்ப அருமையான டிப்ஸு, இதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நிதானமாக சூடேறி வரட்டும். அது மாதிரி ரசத்தை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. அப்படியே லைட்டாக அங்கங்கே அப்படியே அப்படி நுர பொங்கி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு இடம் 2 இடம் அந்த மாதிரி லைட்டாக அப்படி கொதி வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல எங்கெல்லாம் கொதி வருதோ அங்கே மட்டும் அப்படியே ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான மணக்க ஒரு பர்ஃபெக்டான கல்யாண வீட்டு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு பரிமாற வேண்டியதான். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுட்டாலே போதும். 1 ஸ்பூன் போட்டுட்டு டக்குன்னு 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டில் வந்து ரசம் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.